அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் என்கிற அமைப்பு தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் என்கின்ற ஏடிஆர் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம் யூனிட்டுடைய ஒரு தமிழக கிளை. 2011ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் அனைத்திலும் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடைய அவர்களாகவே சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் உள்ள விவரங்களை நாம் டேபுலேஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடி நாம் எந்த தனி ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம தகவல்களை சேகரிக்கலை. அவர்களே பிரமாண பத்திரத்தில் என்ன தகவல் கொடுத்துருக்கார்களோ அது ஒவ்வொருத்தருமா எடுத்து பார்த்து நம்ம இருக்கக்கூடிய 950 வேட்பாளர்களுடைய விவரங்களை ஒவ்வொரு வாக்காளரும் அறிந்து கொள்வது சிரமம் என்பது காரணத்தினாலே நாம் அதை ஒன்றையும் டவுன்லோட் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணி டேபுலேஷன் பண்ணி அதை சுருக்கமான வடிவில் உங்களுக்கு வழங்குகின்றோம். இப்பொழுது நமது தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பக உறுப்பினர்கள் இதை இப்பொழுது வெளியிடுவார். இதில் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஆய்வறிக்கையை உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 950 வேட்பாளர்கள் இந்த பல்வேறு கட்சி சார்பாகவும் மற்றும் இண்டிபெண்ட் சார்பாகவும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதில் ஒரு 5 பேருடைய ஆவணங்கள் மட்டும் ஒரு சரிவர ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாத காரணத்தினாலே மீதமுள்ள 945 கேண்டிடேட்டோட டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி இன்றைக்கி இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் அந்த சரியாக அந்த ஸ்கேன் செய்யப்படாத ஆவணங்கள் என்று சொல்லும்பொழுது அது தென் சென்னை வேட்பாளர் சசிரேகா மற்றும் தென் சென்னை வேட்பாளர் யோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் மோகன்ராஜ், சிவகங்கை வேட்பாளர் பாஸ்கரன், சிவகங்கை வேட்பாளர் அசோக்குமார். இதில் 3 பேர் சுயேச்சை, ஒன்று நாடாளும் மக்கள் கட்சி, இன்னொன்று ஜெபமணி ஜனதா ஆகிய அந்த 5 வேட்பாளர்களுடைய ஆவணங்களை மட்டும் நம்ம டேபுலேஷன் பண்ணலை. மீதி விவரங்களை நாம் இப்பொழுது இங்கே சமர்ப்பிக்கின்றோம். இதில் இப்போ குற்ற பின்னணி இப்போ ஆய்வு செய்யப்பட்ட அந்த 945 வேட்பாளர்களில் 135 வேட்பாளர்கள், அதாவது 15% வேட்பாளர்கள் தங்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் இருப்பதாக அவர்களே தெரிவித்துள்ளனர். கடுமையான கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள்னு பார்க்கும்போது 81 பேர், அது மொத்த வேட்பாளர்களில் 9%. அவர்களுடைய விவரங்களையும் நம்ம இந்த டேபுலேஷனில் தெரிவித்திருக்கிறோம். அதே போல் நம்ம அந்த பொருளாதார பின்னணி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆய்வு செய்யப்பட்ட 945 வேட்பாளர்களில் 202 பேர் கோடீஸ்வரர்கள். அவர்களுடைய விவரங்களையும் நம்ம கட்சி வாரியாக கொடுத்துருக்கிறோம். கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள் மொத்தம் 15% வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் கட்சி ரீதியாகவும் இதை டேப்லேட் பண்ணியிருக்கிறோம் ஏடிஆரில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 28% வேட்பாளர்களுக்கு வழக்குகள் இருக்குது. இதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மொத்த வழக்குகள் இருப்பது, இன்னொன்று சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர குற்றங்கள் அதற்கான வழக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த தீவிர குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு மேலே தண்டனை உள்ள பிரிவுகள் அவங்க மேலே இருந்தது அப்படின்னாலோ, இல்லை பெண்கள் மீதான ஹராஸ்மெண்ட், ரேப், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலோ, அல்லது ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ இதையெல்லாம் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அதனால் 2 வகையிலுமே இந்த அனாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை 28% நாம் தமிழர் கட்சி. தீவிர கிரிமினல் அப்படிங்கிற போது 15% வேட்பாளர்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருப்பதாக பார்க்கிறோம். அதிமுகவில் 35% வேட்பாளர்கள் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்கு. 18% வேட்பாளர்கள் மேலே தீவிர கிரிமினல் வழக்குகள் இருக்கு. பாஜகவை பொறுத்தவரை 70% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு, கிரிமினல் வழக்குகள்.
ரொம்ப முக்கியமாக தீவிர குற்ற வழக்குகள் 39% வேட்பாளர்கள் மேலே இருக்குது. திமுகவில் 59% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது. தீவிர குற்ற வழக்குகள்னும் போது 27%. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா 60% மொத்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கிட்டத்தட்ட 40% தீவிர குற்ற வழக்குகள். காங்கிரஸ் வந்து மொத்த வழக்குகள் அதிகமாக இருக்குது, 78%. தீவிர குற்ற வழக்குகள் 22% இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கு நீங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக பார்க்கலாம். எல்லா கட்சிகளுக்கும் நம்ம வந்து இந்த கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ, தீவிர கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ அப்படிங்கிறது. தீவிர கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக தொடர்ந்து ஏடிஆர் போன்ற அமைப்புகள் சொல்லிகிட்டே வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்துவதற்கு முன்பு நீங்கள் பார்க்க வேண்டும், இது என்ன விதமான வழக்கு, இது இந்த போன்ற தீவிர குற்ற பின்னணி உள்ளவர்களை நீங்கள் தேர்தலில் எல்லா கட்சிகளுமே நிறுத்துவதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரமாக மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி அடுத்ததாக கோடீஸ்வர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மேஜர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே, எல்லா கட்சிகளுக்குமே சராசரியாக கோடீஸ்வர வேட்பாளர்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதிமுக 97%, பாஜக 96%, திமுக 95%, நாம் தமிழர் கட்சி 38%, காங்கிரஸ் 89%, பாட்டாளி மக்கள் கட்சி 70%. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்னு சொல்லலாம், 95லேருந்து 100% இருக்கிறாங்க. அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 90 to 100% கிட்ட இருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக என்னென்ன வேட்பாளர்கள் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து அந்த சொத்துக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக யார் அதிக சொத்து வைத்திருக்கிறார்கள், யார் அதிக கடன் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களையும் இணைச்சிருக்கிறோம். ஸோ அதிக சொத்து உள்ள 3 வேட்பாளர்கள் அசோக் குமார் 662 கோடி அதிமுக ஈரோடு, தேவநாதன் யாதவ் 304 கோடி ரூபாய் சிவகங்கை வேட்பாளர் பாஜக, ஏசி சண்முகம் 152 கோடி ரூபாய் பாஜக வேலூர் வேட்பாளர். அதே மாதிரி சொத்தே இல்லாத வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்ட் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சொத்தே இல்லை, எனக்கு ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிற்பவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் போட்டிருக்கிறோம். தேவேந்திரன், விஜயன் கே அந்த மாதிரி. அதற்கு பிறகு மிக குறைவாக சொத்து உள்ள வேட்பாளர்களும் யாரெல்லாம், பொன்ராஜ், சூரியமுத்து போன்ற வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்களை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தாமோதரன். அதற்கு பிறகு நம்ம கடன், யார் மிக அதிக கடன்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க வேட்பு மனுவில் இந்த தேர்தலில் அப்படின்னு பார்க்கும்போது ஜெகத் ரட்சகன் அவர்கள் 649 கோடி ரூபாய் கடனாக, ரொம்ப முக்கியமாக அந்த இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் எல்லாம் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட 649 கோடி ரூபாய் அவர் கடனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் அதிக கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இரண்டாவது தேவநாதன் யாதவ் 98 கோடி ரூபாய் கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு கதிரானந்த் 51 கோடி ரூபாய். ஜெகத் ரட்சகன் வந்து அரக்கோணம் திமுக வேட்பாளர், தேவநாதன் யாதவ் சிவகங்கை பாஜக வேட்பாளர், கதிரானந்த் வேலூர் திமுக வேட்பாளர். ஸோ இவங்க 3 பேர் அதிக கடன் இருக்கிறாங்க. அதிக ஆண்டு வருமானம் யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கதிரானந்த் அவர்கள் அதிக ஆண்டு வருமானம் இருப்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துடைய சமீப ஆண்டு வருமானமாக தெரிவித்துள்ளார். ஏசி சண்முகம் அவரும் வேலூர் தொகுதியில் தான் நிற்கிறார். இந்த 2 பேருமே வேலூர் தொகுதியில் நிற்கிறாங்க. முதல் பர்சன் திமுக, இப்போ இவர் வந்து பாஜக. கிட்டத்தட்ட 5,94,00,000 ரூபாய் சமீப ஆண்டு வருமானம். அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறார். அவர் 5,65,00,000 ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி சில தகவல்கள் இதில் வந்து கல்வி வயது பற்றியும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கல்வி வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹைலைட் வயது விஷயத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர் 60 வயதுக்கு குறைந்தவர்கள் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக வயதை பொறுத்த வரைக்கும் 34% வேட்பாளர்கள் 25 வயதிலிருந்து 40 வயது உள்ளவர்களாகவும், 52% வேட்பாளர்கள் 41 வயதிலிருந்து
60 வயது உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ 34% வேட்பாளர்கள் யங்ஸ்டர்ஸ் 25லேருந்து 40க்குள்ள இருக்கிறவங்க இதில் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப பட்டதாரிகள் 97 பேர், தொழில்நுட்ப பட்டதாரி 177 பேர், முதுநிலை பட்டதாரி 164 பேர், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 20 பேர், ஸோ டிப்ளமா 52 பேர் அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 40%த்திற்கு 60% பேர் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பட்டதாரிகளாக இருப்பதையும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். 42% பேர் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 5ஆவதுலேருந்து 12ஆவது படித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. 48% பேர் அவங்க கிராஜுவேட் அண்ட் அபவ் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் 48% பேர் கிராஜுவேட் அண்ட் அபவ் அப்படிங்கிறத தெரிவித்திருக்குது. 12 கேண்டிடேட் வந்து லிட்ரேட் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, 23 கேண்டிடேட் நான் இல்லிட்ரேட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன படிச்சிருக்கிறாங்கிறத அவங்க தெளிவாக குறிப்பிடலாம் 10% பேர். ஸோ இந்த டீட்டெயிலில் இதோடைய என்டையர் ரிப்போர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து எந்தெந்த வேட்பாளர்கள் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் இந்த என்டையர் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் உதாரணத்திற்கு அதிக வழக்குகள்னா முருகானந்தம் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, தஞ்சாவூர் 33 வழக்குகள் அவர் மேலே இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் தீவிர குற்ற வழக்குகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வித் டிக்ளேர்டு கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட் பற்றியும் அவர் என்ன குற்றப்பிரிவில் அவர் மீது வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியம் டி கன்னியாகுமரியில் அவர் மீது 14 வழக்குகள் இருக்கு. அப்போ அந்த 14 வழக்குகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் 7 சார்ஜ் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பிரிவினருக்கு இடையே ஒரு எனிமிட்டி, ஒரு பகைமையை வளர்க்கக்கூடிய இந்த வெறுப்பு சம்பந்தமான விஷயங்களை வளர்க்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் நீங்கள் அடுத்த வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் பாஜக வேட்பாளர் தஞ்சாவூரில் நிற்கிறாரு. அவர் பாலசுப்ரமணியம் வந்து இண்டிபெண்டாக அவர் நிற்கிறார் கன்னியாகுமரியில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகானந்தம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே 5 சார்ஜஸ் இதே மாதிரி ப்ரமோட்டிங் எனிமிட்டி, 2 பிரிவினருக்கு இடையே பகைமை வளர்க்கக்கூடியது. 2 சார்ஜஸ் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்கலாம். அந்த 33 வழக்குகளும் என்ன அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தது அதிசயம் அப்படிங்கிற திருநெல்வேலி வேட்பாளர் 10 வழக்குகள் இருக்குது. அதில் 4 வழக்குகள் வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர். ஸோ எவ்வளோ சீரியஸ் கிரிமினல், இன்ஃபேக்ட் வந்து அவர் மேலே மர்டர் வழக்கும் இருக்குது, 302வும் இருக்குது, மர்டர் வழக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அடுத்ததாக பாமகவில் இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் மயிலாடுதுறை தொகுதியில் நிற்கிறார். அவர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மர்டர் வழக்கு, அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அவர் மீது 12 வழக்குகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருவரும் யார் யார் மேலே, அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் கார்த்தி சிதம்பரம் அவர் மேலே வந்து 2 சார்ஜஸ், சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ சீட்டிங், ஃபோர்ஜரி சம்பந்தமான வழக்குகள், டாக்குமெண்ட் ஃபால்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வழக்குகள், இது போன்ற வழக்குகள் அவர் மீது இருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம். கதிரானந்த் வேலூர் அவர் மேலே எவிடன்ஸை வந்து டிஸப்பியர் பண்ணுவதற்கு பிரைபரி சார்ஜ், அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரி வழக்குகள் என்னெல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட் மேலேயும் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுமே நோட் பண்ணணும், பார்க்கணும், அது என்ன விதமான சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அந்த வாக்காளர்களுக்கான நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து விழிப்புணர்வு பெற்று இது போன்ற தகவல்களை அவங்க வேட்பாளர்கள் பற்றி, ஒவ்வொரு வேட்பாளர் பற்றியும் அவங்க தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம்.
அதை வந்து இப்போ அனாலிசிஸ் ஓவராலாகவும் இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு செய்து வருகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல் பத்திர அந்த ஊழல் சம்பந்தமான வழக்கு போட்டதும் இந்த அமைப்பு தான், ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு தான். அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் 3 பேர் போட்டிருந்தாங்க, அதில் இவங்களும் ஒரு பார்ட்டியாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக தேர்தல் ரீதியான சீர்திருத்தங்களில் வேலை செய்து வருகிறார்கள். ஸோ அது அவர்களுடைய நம்ம ஒரு நெட்வொர்க்காக இங்கே டிஎன் எலெக்ஷன் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம தொடர்ந்து இது போன்ற தேர்தல் நேரங்களில் இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். ஸோ எல்லாரும் இந்த மெசேஜை வந்து வாக்காளர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. அதாவது இதோடைய ஐடியாவே என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஒப்பீனியனையோ அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, இல்லை நம்ம வேற ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் இது சரியா தவறா பல விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே என்னென்னா அவங்களுடைய வேட்பு மனுவில் அவங்க டிக்ளேர் பண்ணுறது, அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வாக்காளர்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி. மறைச்சிருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் தொகுதியில் ஒரு எம்பி நிற்கிறாரு, அந்த தொகுதியுடைய எம்பி இந்த இடத்துல 100 ஏக்கர் வச்சிருக்கிறாருன்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வேட்பு மனுவை பார்க்கும்போது இதில் 30 ஏக்கர் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பார். அப்போ பாருங்க, 30 ஏக்கர் தான் டிக்ளேரே பண்ணியிருக்கிறாரு, 70 ஏக்கர் மறைச்சிருக்கிறாருன்னா அங்கே மக்களுக்கு அது ஒரு நாலேஜ். எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாரு, எவ்வளோ வந்து வேறு பேரில் வச்சிருக்கிறாரு. இது இப்போ இங்கே டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரில், அவருடைய மனைவியுடைய பேர், சார்ந்தவர்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் பினாமி பேரில் வச்சுருப்பாங்க, மற்றவர்கள் பேரில் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இதில் வராது. அப்போ அதெல்லாம் அங்கே மக்கள் பார்க்கும் பொழுது இதில் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க, ஊரில் ஆனால் அவங்க என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வழிமுறையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இருக்கேன், நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அசட் டீடைல்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கோம். அதில் ஃபுல் ரிப்போர்ட், இவ்வளோ பெரிய ரிப்போர்ட், அது 200 பக்கம். அதனால் 200 பக்கமும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணல. நான் உங்களுக்கு அந்த அசட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நான் வேணால் ஒரு டாப் 15 படிக்கிறேன் உங்களுக்கு. அசோக்குமார் 662 கோடி, தேவநாதன் யாதவ், அசோக்குமார் ஈரோடு ஏடிஎம்கே கேண்டிடேட், தேவநாதன் யாதவ் சிவகங்கை பிஜேபி கேண்டிடேட் 304 கோடி, ஏசி சண்முகம் வேலூர் பிஜேபி கேண்டிடேட் 152 கோடி, ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி ஏடிஎம்கே கேண்டிடேட் 135 கோடி, கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை காங்கிரஸ் கேண்டிடேட் 96 கோடி, பாரிவேந்தர் பெரம்பலூர் பிஜேபி கேண்டிடேட் 93 கோடி, கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் டிஎம்கே 89 கோடி, கதிரானந்த் வேலூர் டிஎம்கே கேண்டிடேட் 88 கோடி, விஜயசீலன் தூத்துக்குடி தமிழ் மாநில காங்கிரஸ் 86 கோடி, தமிழ்மணி நாமக்கல் ஏடிஎம்கே 85 கோடி ரூபாய், ராதிகா விருதுநகர் பிஜேபி 83 கோடி ரூபாய், அருண் நேரு பெரம்பலூர் டிஎம்கே 80 கோடி ரூபாய், நவாஸ்கனி ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 76 கோடி, செல்வ கணபதி சேலம் டிஎம்கே 75 கோடி, விஜய் பிரபாகரன் விருதுநகர் டிஎம்டிகே 73 கோடி ரூபாய். ஸோ டாப் 15 நான் உங்களுக்கு படிச்சிருக்கிறேன். இதில் ரொம்ப கன்சர்னிங்கான ஒரு விஷயம் ஆஸ் சிட்டிசன்ஸ் நமக்கு என்னவா இருக்கணும்னா, மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள் தான் கட்சியில் வந்து நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ்க்கு ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயமாக இருக்கணும். இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்து கொண்டே தான் போவதாக நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து கட்சிகள் வந்து நோட் பண்ணணும், அவர்கள் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு அவங்க வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே அதோடைய நாலேஜும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். மிகப்பெரிய அளவில் பணம் படைத்த செல்வந்தர்கள் தான் தேர்தலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வரக்கூடிய நாட்கள்லேயே நாங்கள் இப்போ எங்களோட இதுலேயும் வெளியிடுவோம். அவங்க ஏடிஆருமே அவங்க இதில் அனாலிசிஸில் வெளியிடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் நிறையா டாக்குமெண்ட்டாகவே வெளியிட்டிருப்பாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் இன்றைக்கி தான் அனாலிசிஸ் பண்ணி வெளியிடுறோம். ஸோ வரக்கூடிய நாட்களில் அந்த அனாலிசிஸ் நீங்கள் சொல்கிற கம்பேரிசனுமே வெளியிடும். ஒட்டுமொத்தமாக போன தேர்தலில் இந்த தேர்தலில் அது மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்றதுன்னு பார்ப்போம். ஒரே கேண்டிடேட்டு போன தேர்தலையும் போட்டிட்டு இந்த தேர்தலையும் போட்டிடுறாங்கன்னா போன முறை எவ்வளோ டிக்ளேர் பண்ணாங்க, இந்த முறை எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்க, இந்த அனாலிசிஸும் வரும். இது வந்து நம்ம ஒரு முதல் ரவுண்டான இதுதான் தேர்தல். இல்லை அதான்
இருந்தாலும். நன்றி. ஒரே ஒரு விஷயம், அவங்க டிசபிலிட்டி குரூப்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு மெசேஜ் இங்கே எல்லாரும் இருக்கிறோம், அவங்க ஒரு பாஸ் பண்ண சொன்னாங்க. தட் தேர்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமாக தேர்தல் ஆணையம் வந்து மீண்டும் மீண்டும் இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் டிசேபிள்டு பீப்புளை குறிப்பது போல், இப்போ வந்து இவன் குருடன், இவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நொண்டி, இந்த மாதிரி பல வார்த்தைகளை அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறோம். அது மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து டிசேபிள்டு மக்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய விளைவாக தேர்தல் ஆணையம் இதற்கான ஒரு ஆர்டரையும் போட்டு எல்லா பார்ட்டிஸ்க்கும் நீங்கள் எப்படி நீங்கள் கேம்பெயின் பண்ணி என்னென்ன மாதிரி பிரயோகிக்கக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆர்டராகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அதனால் அரசியல் கட்சிகள் யார் வேட்பாளர்கள் நின்னாலும் அவங்க வந்து இந்த ஒரு உணர்வை வந்து மதிக்கணும். இது வந்து அடிப்படையில் நம்ம வந்து சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ.